la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சமூக நீதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் தமிழ்நாட்டில் நீதி கட்சி, அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள், தலைவர் கலைஞர் அவரோட பார்வையில் சமூக நீதி, அதுக்கு பிறகு அவர் பெற்ற புள்ள தளபதி முதல்வராக இல்லாத போதே அவரோட பார்வையில் சமூக நீதி, அதுக்கு பின்னால் அவருடைய மகன் இன்றைக்கு அமைச்சர் அவரோட பார்வையில் ஒரு சமூக நீதி. சமூக நீதினா வெறும் இடஒதுக்கீடு தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது பாருங்க. இந்த கேள்வியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுற மாதிரி வச்சுட்டு அவருக்குள்ள உதயநிதி சனாதனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதையும் சமூக நீதி பார்வையிலே பார்த்து அவரு ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்து அதையும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு விவாத பொருளாக வச்சு. இப்போ பிரதமர் ஓப்பனில் சொல்றாரு, அண்ணாமலை ஓப்பனில் சொல்றாரு, ஹோம் மினிஸ்டர் ஓப்பனில் சொன்னாரு. என்ன தெரியுமா, என் உயிரே போனாலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன், மத ரீதியாக கொடுக்க மாட்டேன். ஆனால் முன்னுதாரணமா கலைஞர் தமிழ்நாட்டில் 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்காரு. இதை ஒத்துக்கிறீங்கல்ல? நான் திரும்பி கேட்குறேன், பிரதமர் மோடியால் இந்தியா கவர்மெண்டால இங்கே ஒன்றும் மணி அடிக்க முடியாத சட்டத்தில் கலைஞர் எப்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு மத ரீதியாக? இதே ஐயா ராமதாஸ் இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாடு முழுக்க 10,000 பேர் கூட இல்லை, அவங்க தான் ஆள்றாங்க நாட்டை. ஆனால் இவ்வளோ பெரிய சமூகமாக இருக்க நாங்கள் போய் இடஒதுக்கீடுக்கு அவங்கள்ட்ட கையேந்துறோம். இருந்து என்ன தெரியுது, என்ன உங்களுக்கு அதில் காழ்ப்புணர்வு வருது? ஏன் அப்படி இருந்தால் உங்களை தூக்கி உட்கார வைக்க வேண்டியதானே? அதை தான் சார் அவர் மையப்படுத்துறாரு, ஜாதியை தான் போட்டுட்டு காட்டுறாரு. இப்போ பாமகவுக்கு சாதி புத்திர குத்திட்டானுங்க, அரசியல் கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டோம். அதை கட்சியாகவே எவனும் டிசைட் பண்ணல. காரணம், அது ஒரே ஜாதி வெறி எவனுங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அது ஒரு பாசிச பாஜகன்னா இது ஒரு பாசிச பாமக. நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறேன், பாமகவும் பாஜகவும் ஒன்னாதான் இருக்கீங்க ஐயா, உங்ககிட்டயே கொடுக்குறேன் அன்புமணி, ஐயா ராமதாஸ் அவர்களே, 2 பேரும் அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு போய் கொண்டு போய் டெல்லியில் கொடுத்து அதே மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கட்டி பிடிச்சி கையை தூக்கி நின்னீங்க பாருங்க. அந்த மாதிரி அங்கே போய் கையை தூக்கி நின்று ஆர்டரை வாங்கிட்டு சொல்லுங்க சார். இப்போ நாங்களே கேட்குறோம், யார் வேணாலும் ஏசியா மாறலான்னு போர்டு வைக்க சொல்லு, சட்டம் கொண்டு வர சொல்லு, விருப்பப்படுறவங்க ஏசியா மாறலான்னு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எஸ்சியா மாறுறான்னு மட்டும் பொறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பிசியா இருந்தால் எம்பிசி கொடுன்னு கேட்பீங்க. அதே எஸ்சியா இருக்கிறவன் என்னை எம்பிசியில் சேரு, என்னை பிசியில் சேருன்னா அதையும் எடுத்து ஏன் போறாரு? டெல்லி கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற மோடி கவர்மெண்ட்ல சட்டத்தை மதிக்கிறானுங்க. அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் பாதியை கிழிச்சிட்டானுங்க. சிஆர்பிசி சிபிசியே காணாது சார். அதே இந்தியன் பீரியல் கூட தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வாயிலே நுழையில. அதுக்கு என்னடா பேர் வச்சிருக்கானா, பாரத நியாய சங்கீதானம் வச்சிருக்கான். சங்கீத் சமஸ்கிருதம், எங்கள் வாயில சங்கீதான் தான் வருது. அப்போ சிஆர்பிசிக்கு நமிதான் வை, சிபிசிக்கு குஷ்புன்னு வை, எதையா வச்சா தொலை, வாயில நுழையிற பேரா வை. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமிகு சூர்யா வெற்றிக்கொண்டான் வந்துள்ளார். வணக்கம் சார். சாதிவாரி கணக்கெடுப்பு அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு தனித்தீவாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பாரம்பரியம் கொண்ட மிக்க மாநிலம் தமிழ்நாடு. சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இப்போது மாறிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும், மத்திய அரசுக்கு வலியுறுத்தி திமுக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க. சில பத்திரிகையாளர்கள் இதை பற்றி அவங்க பேசும்போது, தமிழ்நாடு சமூக நீதியில் ரொம்ப முன்னேறிய மாநிலம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாம தான் எடுக்கணும், நாம் எடுத்து அந்த டேட்டா மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் போலவோ கர்நாடகா போலவோ நாமளே எடுக்காமல், மாநிலமே எடுக்காமல் சென்டர் பக்கம் ஏன் பாலை தள்ளி விட்டீங்க சார்? சமூக நீதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நீதி கட்சி, அதுக்கு பிறகு திராவிட கட்சிகள்னு சொன்னேன், கட்சின்னு சொல்லலை, எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குது, கட்சிகள்னு சொன்னேன், கட்சின்னு சொல்லலை. அதில் தலைவர் கலைஞர் அவரோட பார்வையில் சமூக நீதி, அதுக்கு பிறகு அவர் பெற்ற புள்ள தளபதி, அவர் முதல்வர் இல்லைங்கிற கோணங்கள்லாம் அப்புறம், முதல்வராக இல்லாத போதே அவரோட பார்வையில் சமூக நீதி, அதுக்கு பின்னால் அவருடைய மகன் இன்றைக்கு அமைச்சர் அவரோட பார்வையில் ஒரு சமூக நீதி. இந்த மூணையும் முதல்ல ஒவ்வொரு வரிகளும் நான் சொல்லிட்டா உங்களுக்கு விளக்கமாக வரும். அதாவது முதல்ல சமூக நீதிக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தது
நீதி கட்சி காலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1920s ஆமா, அதில் மாற்றுக்கே வேலை இல்லை, கம்யூனல் கொண்டு உள்ள போக வேண்டாம். பட் கலைஞர் அதுக்கு பின்னால் இதே சமூக நீதிக்காக எவ்வளோலாம் அச்சீவ் பண்ணார், என்னென்னலாம் கொண்டுகிட்டு வந்தார். கேட்காத ஒரு சமூகத்திற்கு கேட்ட ஒருத்தர் கொடுக்கலங்கிறதுனால கேட்பில் ஒரு நியாயம் இருக்குன்னு கருதி அந்த போராட்டத்தில் இறந்து போனவங்க உயிர்களை உயிராக மதித்து அந்த உயிர் தியாகத்துக்கு உண்டான மதிப்பீடை கரெக்டாக வந்து உட்கார்ந்தோன்னே 20% இடஒதுக்கீடு அவர் கொடுத்தாரு. டாக்டர் கலைஞர் கொடுத்தாரு. பிசிஏ எம்பிசியை மாற்றி கமிஷன் போட்டு அந்த கமிஷன் ரிசல்ட் எடுத்து எம்பிசியாக மாற்றி அதுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தது அவர் தான். அதுக்கு பின்னால் அது அமைதியாக போகுது. அதுக்கு பின்னால் அவரோட பிள்ளை இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதல்வர் வந்து உட்கார்ந்த உடனே சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இந்தியாவுக்கே சமூக நீதியை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கி அதுக்கு தலைவரே அவர் தான். காங்கிரஸ் கூட அதில் உறுப்பினர் தான். இந்தியா முழுக்க அந்த சமூக நீதி கூட்டமைப்புக்கு இவர் தலைவர். அப்போ சமூக நீதினா எதிர்கொண்டு ஒரு அநீதி இருக்குங்கிறத இந்தியா முழுக்க கொண்டு போய் திணிச்சவர் இன்றைக்கு முதலமைச்சர். அதே மாதிரி சமூக நீதினா வெறும் இடஒதுக்கீடு தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது பாருங்கள். அந்த கேள்வியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுற மாதிரி வச்சுட்டு அவருக்குள்ள உதயநிதி சனாதனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதையும் சமூக நீதி பார்வையிலே பார்த்து பிறப்பில் என்னடா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நெத்தியில் பிறந்தவன் யார், காலில் பிறந்தவன் யார், இன்றைக்கி எவன்டா ஆராய்ச்சி பண்ணுறவன், அப்படி பண்ணானா அது தப்பு, அந்த சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு அவர் ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்து அதையும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி விவாத பொருளாக வச்சிருச்சு. அதுவும் இந்தியா முழுக்க ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும். நெத்தியில் பிறந்தவன் யாரு, காலில் பிறந்தவன் யாருன்னு தான் அவர் கேள்வி. சனாதனம் சொல்கிற அந்த வர்ணாசிரமத்தில் இதுதான் வர்ணாசிரமம், இதுதான் சனாதனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நெத்தியில் பிறந்தவன்னா டெலிவரி பார்த்த டாக்டர் யாருறா? அந்த அளவுக்கு அவர் கொஸ்டினை கொண்டு வச்சு இந்தியாவே இன்றைக்கி அது ஒரு பேசும் பொருளாகிடுச்சு. இந்த தலைவர் கலைஞர் ஆரம்பித்து அவர் பெற்ற பிள்ளைகள் ஆரம்பித்து இவர் பெற்ற பிள்ளை வரைக்கும் சனாதனத்தில் நாங்கள் எதுன்னு குறை வச்சுருக்கோமா? அதே இன்னொன்று சொன்னார், சமூக நீதினா அமைச்சர் உதயநிதி பார்வையில் ராமர் கோயிலை நீ கட்டிக்கிட நாங்கள் வேண்டானே சொல்லலை, ஆனால் பாபர் மசூதி இடித்தவனுக்கு யாரா தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்டார். இதுவும் சமூக நீதி தான், சமூக நீதி தானே சார் இதுவும். அப்போ நீ இடித்தது தப்புங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எவனுமே வரலையே, யாருமே கேள்வி கேட்கல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அதில் கூட அவர் சமூக நீதி தான் பார்த்தார். சமூக நீதியை திமுகவுக்கு அதுக்கு உண்டான தலைவர்களுக்கும் அடுத்து வர்ற தலைவர்களுக்கும் கற்றுக் கொடுக்குற இடத்துல எந்த ஜாதி கட்சியும் இல்லை, எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. இதான் நான் என்னோட முதல் பாயிண்டாக வைப்பேன். ரெண்டாவது இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ என்ன இப்போ உங்களுக்கு பெரிய கொஸ்டின் தமிழ்நாட்டில் அல்லமாஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 20% இடஒதுக்கீடு யார் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது? ஒட்டுமொத்தமான எம்பிசி சமூகம் தான். ஒட்டுமொத்தமாக எம்பிசி சமூகம் தான். அதில் என்ன உங்களுக்கு ஏன் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க கூட வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க சகோதரா, என்ன கேட்டீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் இது எல்லா சமூகமும் சேர்ந்து அதனுடைய பார்வை அதில் இருக்கட்டும். நான் உங்களை கேட்குறது, இடஒதுக்கீடு 20% உங்களுக்கு கொடுத்த தலைவர் இருக்கார், இன்றைக்கு அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து அதில் உங்களுக்கு உள்ளொதுக்கீடு வேணும், ஏன் ஜாதிக்கு மட்டும் தனியாக உள்ளொதுக்கீடு கொடு அப்படின்னு 10.5% இடஒதுக்கீடு வாங்கிட்டு போனீங்க. யார்கிட்ட வாங்கிட்டு போனீங்க? அதிமுக அரசுகிட்ட வாங்கிட்டு. அதிமுக எடப்பாடிகிட்ட உட்காந்து கடைசி 1 மணி நேரத்துக்கு முன்னால சட்டசபை நடக்கக்கூடிய கடைசி நாள்ல கூட்டணி பேச்சுவார்த்தையில நான் உனக்கு ஆதரவு தரேன், வழியே கிடையாது, கைத்து போடுறியா அப்படின்னு பேசி பஞ்சாயத்து பண்ணி வாங்கிட்டு போனது. அது ஒன்று கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணி எல்லாம் ரிசல்ட் வாங்கி ரிப்போர்ட் எடுத்து பேஸ் அடிப்படையில் டேட்டா பேஸ் அடிப்படையிலலாம் கொடுக்கல. சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் ராஜதந்திரம், அரசியல் கோமாளித்தனமாக உங்களுக்கு தெரியலையா? அந்த கடைசி ஒரு 10.5% இடஒதுக்கீடு, இதனால் அத்தனை ஜாதிகாரனுக்கும் இந்த சமூகத்தை பார்த்தா, இந்த சமூகத்துக்காக பேசின தலைவர்களை பார்த்தா கோவம் வருமா வராதா? அப்படி தான் நீ வாங்கினீங்க அந்த 10.5% இடஒதுக்கீடு. ஒரே ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன், எல்லாத்துக்கும் சமூக நீதினா எல்லாத்துக்கும் பொதுவாக நீ எடு, எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, அந்தந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடு அப்படின்னு எந்த கேட்குற ஜாதிகாரவங்க மத்தியில் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்கோம். இதே ஐயா ராமதாஸ் இன்னைக்கு சொல்கிறாரு,
என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? திமுகவுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனசு இல்லைங்கிறாரு. அது கூட பரவாயில்ல, அதை தாண்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்தியா முழுக்க 10,000 பேர் கூட இல்லை, தமிழ்நாடு முழுக்க 10,000 பேர் கூட இல்லை, அவங்க தான் ஆள்றாங்க நாட்டை. ஆனால் இவ்வளோ பெரிய சமூகமாக இருக்க நாங்கள் போய் இடஒதுக்கீடுக்கு அவங்கள்ட்ட கையேந்துறோங்கிறார். இருந்து என்ன தெரியுது? என்ன உங்களுக்கு அதில் காழ்ப்புணர்வு வருது? ஏன் அப்படி இருந்தால் உங்களை தூக்கி உட்கார வைக்க வேண்டியதானே? நீங்கள் காயப்படுத்துறாரா? அதை தான் சார் அவர் மையப்படுத்துறாரு. ஜாதியை தான் கோடிட்டு காட்டுறாரு. 10,000 பேர் கூட இல்லைன்னா கலைஞர் ஜாதி தமிழ்நாட்டில் 10,000 பேர் கூட இல்லைன்னு சொன்னவர் ஐயா ராமதாஸ் இருக்கா இல்லையா? இப்போ கொடுத்துருக்காருல, இப்போ கொடுத்த பேட்டியில் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனவங்க கொடுத்த பேட்டி அது. எல்லா பத்திரிகையோட தலைப்பு செய்தி. சமூக ரீதியாக குறிவைக்கப்படுறாரு தமிழக முதல்வர். அப்படிதானே சார் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ நான் உங்களை கேட்குறது இல்லைன்னு அர்த்தம் சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டில் 10,000 பேர் கூட இல்லாதவங்க ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு சார், நான் அது கூட பார்வேண்ணா சார். நீங்களும் ஒரு படித்த ஆள், என்ன மாதிரி ஒரு சாமானியன், நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம் சார் உங்களுக்கு தெரியுதா? பயமா? அந்த இடத்துல ஒரு சாதி வன்மம் இருக்குதான் இருக்குல்ல, உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சு இல்லை அந்த வன்மம்னு. இந்த வன்மத்தை இந்த தமிழ்நாட்டில் விதைக்கிற ஆள் யார் சார்? இவங்கெல்லாம் எவ்வளோ படித்தவங்க. இடஒதுக்கீட்டில் எப்படி இவரெல்லாம் டாக்டராக வந்தார், இவர் புள்ள வந்தார், ஜெயிக்க வச்சா இவரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் சொல்லுங்கள். ஏன் அவர் நம்ம டாக்டர் ஐயாவோட புள்ளடா போ அப்படின்னு கலைஞர் கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்கலாம், முதல்ல மந்திரி ஆக்கு, அப்புறமா ராஜ்யசபா ஆக்கு சொல்லி உன்னை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக்கி அப்படியே ஃப்ளைட்டை விட்டு ஏர்போர்ட்டில் அப்படியே இறங்கும் போது பொங்கி அழுதிங்கல்ல. உங்களை பார்த்து தொண்டை அழுதான், எல்லாரும் அழுதோம். ஏன் நம்மளால ஒருத்தன் மேலே இருக்காங்க வராம பாருங்க அழகை அப்படின்னு இந்த அழகை எப்படி வேடிக்கை பார்த்தோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதா? அன்னைக்கு தெரியலையே. இந்த கலைஞர் 10,000 பேர் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த கலைஞர் போட்டது தான் இந்த அன்புமணி ராமதாஸுக்குன்னு தெரியலையே. அப்படி இருக்கிறவற்றை போய் எதுக்கு நீங்கள் போய் மந்திரி பதவி கேட்டு வாங்கினீங்க? 10,000 பேர் கூட இல்லாத அவர்கிட்ட எதுக்கு போய் கூட்டணிக்கு நின்னீங்க? ஆனால் நான் அவங்களெல்லாம் யாரையும் கொச்சப்படுத்த மாட்டேன். உங்களை மாதிரி நான் இறங்கி போய் திறந்தான்னு பேச மாட்டேன். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். எந்த ஒரு எதிர்வினையுமே ஏன் திமுக தரப்பு ஆற்றவே இல்லை? ஏன் கடந்து போறீங்க? யார் கடந்து போனான்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ நான் கடந்து போனேன்னா கேள்வியே நீங்கள் வரல, நான் உங்கள் வாயாலே சொல்ல விட்டேன். அது ஒரு சாதி வன்மம் தான்ட்டீங்க. அந்த சாதி குறுக்கீடு, இந்த குறியீடு அதை அவர் தான் கோடிட்டு காட்டுறார். அப்படின்னா இந்த 20% இடஒதுக்கீட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ண பொசிஷன் உங்களுக்கு விவரம் தெரியல. அமைச்சர் சிவசங்கர் அசம்பிளியில் புள்ளி விவரத்தோட சொல்கிறாரு, இதனால் நானும் ஒரு வன்னியர் தாயான்னு அவரை சொல்லி இங்கே இந்த அலாட்மெண்ட்டில் கிடைக்கும் போது அங்கே எதுவும் கிடைக்கல, ஒரு பகுதிக்குள்ள தான் உனக்கு கிடைக்கும். ஏன் இது பறந்து விரிஞ்ச இடஒதுக்கீடு, புரியுதா? இல்லாத இடத்துலலாம் நம்மளை தான் ஃபில் பண்ணுவான். 20% இடஒதுக்கீட்டுக்குள்ள யார் அங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் நம்மளை தான் தூக்கி ஃபுல்லாக பண்ண போகிறான். நாம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல நம்மளும் உள்ளே வந்துடுவோம். இதை தானே அவர் புள்ளி விவரமாக சொல்கிறாரு. உங்களுக்கு புரிதல் இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி நடத்துங்கிறதுக்காக அவர் என்ன முடிவு பண்ணுறாரு? எப்படியாவது விட்ட ஒரு இடத்த பிடிக்கணும். இப்போ பாமகவுக்கு சாதி புத்திரை குத்திட்டானுங்க, அரசியல் கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதை கட்சியாகவே எவனும் டிசைட் பண்ணல. காரணம் அது ஒரே ஜாதி வெறி எவனுங்க இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அது ஒரு பாசிச பாஜகன்னா இது ஒரு பாசிச பாமக. கடந்த காலங்களில் அதிமுக அரசு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தாங்க. இது தேர்தல் நிர்பந்தம் காரணமாக தான் அதிமுக கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கும். தமிழ்நாடே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து ஏன் சென்டருக்கு நாம் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது? பீகார் மாதிரி நாம் ஏன் இடஒதுக்கீடுடைய அளவை உயர்த்தக்கூடாது? குறிப்பாக அங்கே பீகாரில் அதை ஹைகோர்ட் ரத்து பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 69% இருக்கு, அதுக்கு 9வது அட்டவணை பாதுகாப்பு இருக்கு. சென்டருக்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது, சாதிவாரி கணக்கு எடுப்பதற்கான விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் அவங்க கிட்ட நீங்க அந்த தீர்மானத்தை போட்டு தள்ளி விட்டீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் விருப்பமே இல்லாத ஒரு பாஜக கூட ஏன் பாமகங்கிற ஒரு சாதி கட்சி போய் சேர்ந்தது? நாங்க தான் அப்படி சேர்ந்தீங்கல்ல, நாங்க தான் கொள்கை கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்படி சேர்ந்தது இல்லை. சேரும்போது அது என்ன சந்தர்ப்பவாத கூட்டணி? நான் உனக்கு சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்த மாட்டேன்னு சொல்கிறவன் பிஜேபிக்காரன். அவன் கூட போய் எனக்கு ஏதாவது ஒரு எம்பி பதவி கொடுல, எங்களுக்கு ஏதாவது 4 எம்பியை கொடு, நீ எங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடே தர வேணாம், சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மக்களை கொண்டு போய் நீ அடவு வைக்கிறேன்னு அர்த்தம். நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பதில் இருக்கா? அப்போ உன்னை நம்பி இருக்க எந்த சமூக மக்களை வன்னியர்களை அந்த வன்னியர்கள் பீப்புளை கொண்டு போய் எதுக்கு
சாதி வாரி கணக்கெடுப்பு மாட்டேன்னு சொல்கிற பாஜக கிட்ட அடமானம் வச்சது யார்? இது என்ன உனக்கு பொழப்பு? அப்போ அந்த மக்களை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது கட்சிக்காக, ஜாதிக்காக, பாருங்கள், கட்சிக்காக, குடும்பத்துக்காக, ஒரு சமூகத்தையே கொண்டு போய் அடமானம் வச்சா அது யாருக்கிட்ட? பாசிச பாஜக கிட்ட கொண்டு அடமானம் வைக்கிற. எதை ஒட்டி? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மோடிக்கிட்ட கொண்டு போய் நீ அடமானம் வச்சுனா உன்னை அந்த மக்கள் நம்புகிறாங்கன்னு சொன்னால் இது எப்படி நியாயப்படுத்த முடியும் என்னால்? நான் இப்போ அந்த சமூகமாக இருந்தேன்னா தூக்கி அடித்து பேசிடுவேன். பட் நான் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சமூகம் அந்த இடஒதுக்கீடுக்காக எத்தனை உயிரை இழந்திருக்கு தெரியுமா? 21 உயிரை இழந்தது. அந்த 21 பேருக்கும் நினைவு மண்டபம் கட்டினது இன்றைக்கி இருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின்கிற மனுஷன். அந்த 10,000 பேர் கூட இல்லைன்னு ராமதாஸால் சொல்லப்பட்ட அந்த தலைவர் மு க ஸ்டாலின்கிற அந்த மனிதன் தான் 21 பேருக்கு நினைவு மண்டபம் கட்டி அதில் பிறந்த அவங்களோட குடும்பங்களுக்கு வாரிசு அடிப்படையில் அவங்களோட அரசு வேலைகளில் அத்தனையிலையும் அவங்களுக்கு பங்களிப்பு கொடுத்து எல்லாம் செய்கிறது இன்றைக்கி அவர் தான். ஆனால் அந்த மக்களோட உணர்வை திமுக மதிக்குது. மதிக்கிறதுனால தான் அந்த அப்பாவி வன்னியர்களை நீ அடவு வைக்காதன்னு இவரை கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம். பட் அதையும் கடந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வரேன். நாங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறோம்? எங்கள் தலைவர் கொடுக்க மாட்டேன்னு எங்கள் அறிக்கை கொடுத்தாரா சார்? கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் 10.5% இடஒதுக்கீடு டேட்டா இல்லாமல் வாங்கும்போது தப்புன்னு சொன்னோம். ஆனால் நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் நீங்கள் அதை வாங்குனீங்க, அவசர அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் போய் வேண்டாம், நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்த பிறகு அதை கெசட் பப்ளிகேட் பண்ணது யார்? டிஎம்கே தான் பண்ணுச்சு இல்லை, திமுக தான். அப்போ நாங்கள் அந்த சட்டத்துக்கு எதிரி இல்லை, ஒத்துக்குங்க, நாங்கள் எதிரி கிடையாது. இல்லை, அப்புறம் எப்படி நாங்கள் வன்னியருக்கு துரோகின்னு சொல்ற? நீ துரோகியா? திமுக துரோகியா? ஐயோ, நீ டேட்டாவே இல்லாமல் கொண்டு வந்த சட்டம் அந்த 10.5% இதை உடைக்குது. அதை நீங்கள் எடப்பாடியை கை கொடுற போட்டுக்கிட்டு நீங்களே கட்டி பிடிச்சி உருண்டு உடனே ஒரு வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதை கெசட்டில் கொண்டு வந்து சட்டமாக்கி நடைமுறைப்படுத்த வந்தது திமுக. சரிங்க சார். அப்போ நாங்கள் இல்லை திமுக. இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல, கொண்டு வந்துட்டோம்ல, அதுக்கு பின்னால் அது கேஸ் ஆகி அதை எதிர்த்து கேஸ் போட்டது திமுகவா? இல்லை. கேஸுன்னு வந்துட்டா அதை எதிர்த்து வாதாட வேண்டியது ப்ராசிக்யூஷன் தரப்பில் கவர்மெண்ட். நாங்கள் போய் அதுக்கு வாதாடுறோம். அவன் தூக்கி கிழிச்சு விட்டாஞ்சிட்டான், போடா டேட்டாவோட வாடான்னு. முடிஞ்சு போச்சா? சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாம், முடிஞ்சு போச்சா? திரும்பி எங்களை கேட்டீங்க, நாங்கள் தீர்மானம் போடுறோம், கமிஷன் போடுறோம். நாங்கள் கமிஷன் போடுறோம், சர்வே பண்ணுவோம், அதை பார்த்துக்குவோம். நீங்கள் கேட்டதுக்கு உண்டான சர்வே பண்ணுவோம், எடுத்துக்கோ வச்சுக்கும் பார்ப்போம். ஆனால் சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும். அது யார் எடுக்கணும்? எங்களுக்கு அந்த ஆக்டில் இடம் இருக்கா? 7th ஷெட்யூலில் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற பட்டியல். சார், சர்வே வேற, சென்செக்ஸ் வேற சார். நாம குழப்பிக்க வேணாம். நீங்க பீகாரை போலவோ நம்ம கர்நாடகை போலவோ இந்த சர்வேவை நாமளே இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை நான் உங்களை கேட்கறது ஒண்ணே. இது எது கேட்குறீங்க? ரிசர்வேஷனுக்காக கேட்குறோம் சார். கேட்குறீங்கல்ல, அந்த ரிசர்வேஷனுக்கு தான் கண்ணா அங்கே போனால் கிழிச்சு பேப்பரை மூஞ்சில் வீசுறானே கண்ணா. உனக்கு அந்த அதிகாரம் இல்லைடா, அது யூனியன் லிஸ்ட்டில் இருக்கு. நீ சமூக பொருளாதார ரீதியாக தான் மட்டும் ஓகே சார் எடுக்க முடியும். பாருங்க, ஒரு முதலமைச்சர் தனக்கு கீழே 200-300 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, சர்வே பண்ணி அதுவும் அசம்பிளியில் பேசுகிற அத்தனையும் அவை குறிப்பு அவ்வளோ டேட்டாவோடு எடுத்து கவர்மெண்ட் சொல்லி நான் இப்படி தான் இருக்குது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எடுக்கிறதுக்கு தான் அதிகாரம், அதை மேலே எடுத்தால் இடஒதுக்கீடுக்கு அது யூஸ் ஆகாது. ஓகே, இடஒதுக்கீடுக்கு அதை நீ பயன்படுத்த முடியாது, கிழிச்சு எரிஞ்சிருவாங்க கோர்ட்டில். அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற வேலையை யூனியன் கவர்மெண்ட் செய்யணும். ஓகே, நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறேன். இன்னைக்கு பாஜகவும் பிஜேபியும் பாமகவும் பாஜகவும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஐயா உங்ககிட்டயே கொடுக்குறேன் அன்புமணி, ஐயா ராமதாஸ் அவர்களே, 2 பேரும் அந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் டெல்லியில் கொடுத்து அதே மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கட்டி பிடிச்சி கையை தூக்கி நின்னீங்க பாருங்கள். அந்த மாதிரி அங்கே போய் கையை தூக்கி நின்று ஆர்டரை வாங்கிட்டு வர சொல்லுங்கள் சார். நீங்கள் அதை அங்கே போய் பேசி அந்த ஆர்டரை வாங்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு முதலமைச்சர் இவ்வளோ துறையை கையில் வச்சுருக்க ஒரு சட்டமன்றத்தில் பண்ண முடியாதியா, அது யூனியன் லிஸ்ட்டு, அதை பண்ணுனா கிழிச்சு செஞ்சிருவான். பீகாரில் பண்ணான்,
நீங்க சொல்றீங்க பீகார்ல செஞ்ச அந்த சர்வே எடுத்தாங்க, எதுக்குமே பயன் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி நம்ம விட்டுற முடியாது சார். பீகார் என்ன பண்ணாங்க, சர்வே எடுத்தாங்க, அதன் மூலமாக ரிசர்வேஷன் அளவை கூட்டினாங்க, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி டேட்டாவை எடுத்து டேட்டாவுடைய வர தரவுகளை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக ரீதியான திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சர்வே யூஸ் ஆகுங்களா சார்? நாம வந்து ரிசர்வேஷன் வேணாம், அந்த டேட்டா வச்சு அந்த சின்ன சின்ன சமூகங்களுக்குமான அங்கீகாரத்தை நம்மளால கொடுக்க முடியல. ஒன்று இது வரைக்கும் இந்தியாவில் பிஜேபி வெளியில் வந்து ஓப்பனில் சொன்னான். இப்போ பிரதமர் ஓப்பனில் சொல்கிறாரு, அண்ணாமலை ஓப்பனில் சொல்கிறாரு, ஹோம் மினிஸ்டர் ஓப்பனில் சொன்னார். என்ன தெரியுமா, என் உயிரே போனாலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன், மத ரீதியாக கொடுக்க மாட்டேன்ட்டார். கரெக்டு தானே? அந்த இஸ்லாமியர்கள்லாம் மனுஷன் கிடையாதா? அந்த முஸ்லீம்லாம் உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? ஏன் இந்தியா கவர்மெண்ட்டை பற்றி எவனாவது கேள்வி கேட்டிங்களா? நாங்கள் திரும்பி கேள்வி கேட்குறமோ இல்லையோ, அதை சாதிச்சு காட்டுற இடத்துல நாங்கள் இருந்தோம். முஸ்லீம்களுக்கு நீ அதாவது குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு நீ சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் இருக்கிற முஸ்லீம்களுக்கு வாக்குரிமை கூட நீ கொடுக்கல. அந்த பேரை கூட பட்டியலில் தூக்கிட்ட. இந்த தேர்தலில் அதிகபட்சமாக நீ எடுத்துட்ட. வெஞ்சன்ஸ் அப்படியே வச்சுக்கோ. ஆனால் முன்னுதாரணமாக கலைஞர் தமிழ்நாட்டில் 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு, முஸ்லீம்களுக்கு கொடுத்துருக்காருல, கிறிஸ்டியன்ஸ் கொடுத்துருக்காருல, இதை ஒத்துக்கிறீங்கள? நான் திரும்பி கேட்குறேன், பிரதமர் மோடியால் இந்தியா கவர்மெண்டால் இங்கே ஒன்றும் மணி அடிக்க முடியாத சட்டத்தில் கலைஞர் எப்படி உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு? மத ரீதியாக எப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு? அப்போ இங்கே என்ன உங்களுக்கு டேட்டாவில் கம்மியாக வச்சுருக்கோம்? தமிழ்நாட்டில் இப்போ எங்கே எந்த பிரச்சனை, எந்த ஜாதிக்காரன் இறங்கி வந்து எனக்கு இல்லை, என்னை எதுக்கு ஒதுக்கி விட்டார் சார்? இன்னொன்று சொல்லவா? ஓப்பனாக பேசுவோமா, பச்சையாக பேசுவோமா? பேசலாம் சார். ஒருத்தன் கீழே இருக்கிற ஜாதிக்காரன் இடஒதுக்கீடு உனக்கு அதிகமாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஜாதிக்காரன் மேலே வந்து என்னை ஏன்டா நீ இன்னும் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் வச்சுருக்க? நான் அந்த ஜாதியே கிடையாது, நான் உயர்ந்தப்பட்ட பட்டியலை மாற்றுறேன், என் பேரை மாற்றி மேலே தூக்குன்னு கேட்டாதா இல்லையா? கேட்டால் யார் கேட்டாங்க? பட்டியல் வெளியேற்றம் கேட்டாங்க, ஒரு சமூகம் கேட்டாங்கல்ல. நம்ம ஜாதி பேரை சொல்ல வேண்டாம், எது பட்டியலிடத்தில் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, கேட்குறாங்கல்ல. நான் திரும்பி கேட்குறேன் சார், இப்போ நாங்களே கேட்குறோம், நீ யார் வேணாலும் எஸ்சியாக மாறலான்னு போர்டு வைக்க சொல்லு, சட்டம் கொண்டு வர சொல்லு, விருப்பப்படுறவங்க எஸ்சியாக மாறலான்னு. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எஸ்சியாக மாறுறான்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் பேக்கேஜ் மாதிரி இடஒதுக்கீடு வாங்கிட்டு போகிறீங்க. பிசியாக இருந்ததை உடச்சி எம்பிசி வாங்கிட்டு போகிறீங்க. அதே நேரம் எஃப்சி அதுக்கு இல்லாமல் அதர் கேஸ்ட் எவ்வளோ முதலியாரில் கூட ஃபார்வேர்டு கேஸ்ட் இருக்கான், புள்ளமாரில் ஃபார்வேர்டு கேஸ்ட் இருக்கான், எவ்வளோ ஏழைப்பாலெல்லாம் இருக்கான். அதுக்காக நாங்கள் எதையும் குறைச்சி மதிப்பு இல்லை. ஆனால் நான் கேட்குறது, நீங்கள் பிசியாக இருந்தால் எம்பிசி கொடுன்னு கேட்பீங்க. அதே எஸ்சியாக இருக்கிறவன் என்னை எம்பிசியில் சேரு, என்னை பிசியில் சேருன்னா அதையும் எதிர்த்து ஏன் போராடுறீங்க சார்? அதனாலதான் சார் எல்லா சமூகத்துக்கும் ரிசர்வேஷன், அதையும் எதிர்த்து எதுக்கு போராடுறீங்க? அவனை வெள்ளாளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாதுன்னு போராடுறவன் யாரு? அப்போ இந்த நாட்டில் என்ன தெரியுமா நினைக்குது? 4 ஜாதி தலைவர் இருக்கான், 4 சமூக விரோதி மாதிரி 4 பேர் இந்த நாட்டை நாசம் பண்ணுறதுக்கு வந்துடுறான். சாதி பேரை சொல்லிக்கிட்டு, மதம் பேரை சொல்லிக்கிட்டு. அப்போ மதம் ஒழிவுங்கிறீங்க, ஜாதி ஒழிவுங்கிறீங்க, அப்புறம் என்ன திரும்பி ஒவ்வொருத்தரையாக பூஸ்ட் கொடுத்து தூக்கி விடுறீங்களா? எங்களுக்கு தெரியாத கவர்மெண்ட் நடத்துகிறவங்களுக்கு, கலைஞருக்கு தெரியாதா, நம்ம தலைவருக்கு இப்போ இருக்க தமிழக முதல்வருக்கு தெரியாதா, இவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா? யாருக்கு சார் என்ன தெரியாம? நம்ம கர்நாடகா புலோ, பீகார் புலோ, அந்த டேட்டா நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வச்சு எல்லா டேட்டாவும் சென்டருக்கு நாம அழுத்தம் கொடுக்க முடியும். எல்லா டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்கு சார். கணக்கெடுப்பு நாம டேட்டா இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை நீ ஏன் வெளில உள்ள? எடப்பாடி கொடுத்த அந்த 10.5% இடஒதுக்கீடை நாங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கெசட் பப்ளிகேஷன் பண்ணிட்டோம். ஆனால் சாதிவாரி கணக்கு எடுத்த காங்கிரஸ் அதையே பாஜகவுக்கு அரசியல் ஏன் விடலை? அதனால ரிலீஸ் பண்ணல. அவங்க ஏன் விடலை? விட மாட்டேன், விடக்கூடாதுடா வச்சுட்டான்ல இருக்காங்க. விட்டான்னா இங்கே அவனுக்கு ஆர்எஸ்எஸ் உயரம் உருவிடுவான், புரியுதா? அந்த மாதிரி இங்கே ஆர்எஸ்எஸ் இங்கே சமூக விரோதி மாதிரி புல்லருவி மாதிரி உள்ளே பூந்து இங்கேயும் சாதி ரீதியாக கலவரத்தை உண்டு பண்ணணும், மத ரீதியாக கலவரத்தை உண்டு பண்ணணும். புரிதல் இல்லாத இந்த மாதிரி 1-2 தலைவர்களை கையில் எடுத்து தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லைன்னு இந்த அரலூசு ஆளுநர் மாதிரி ஆக்கணும். சார் நீங்களே சொல்கிறீங்க பாஜக வந்து காங்கிரஸ் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக ரிலீஸ் பண்ணல, பாஜகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் எதுக்கு பாஜக வலியுறுத்தி தீர்மானம் போடணும்? தமிழ்நாட்டில் நம்ம சர்வே எடுத்துகிட்டு போயிடலாமே, தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கலாமே. இருக்குது சார், சர்வேவெல்லாம் இருக்குது சார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் சார் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. 7th ஷெட்யூலில் நீங்கள் சொன்னீங்க, 9th ஷெட்யூலில் கொண்டு போய் ஏற்கனவே போட்டுட்டோம் 69% இடஒதுக்கீடுன்னு சொன்னீங்கல்ல.
9th ஷெட்யூலில் போட்டு ஆமா வச்சுருங்க. பாதுகாப்பா இருக்கு 69%. பாதுகாப்பாக இருக்குல்ல, ஆனால் கேஸ் பெண்டிங்காக இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கேஸ் பெண்டிங் சார். அதில் கொண்டு நம்ம உள்ளே கொண்டு நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது உள்ளே தள்ளி விட்டது ரைட்டு. ஆனால் கேஸ் பெண்டிங் இருக்குது. அது என்ன பண்ணுவீங்க? இப்போ நாளைக்கு அது நிற்குமா நிற்காதுன்னு கூட தெரியாது. ஏற்கனவே இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நீதியரசர் இடஒதுக்கீடு 50க்கு மேலே போனது தப்புடான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரா இல்லையா? பீகார்ல தூக்கி எறிஞ்சிட்டாரா இல்லையா? நான் நீதியரசர் பேரையும் சொல்லக்கூடாது, ஸ்டேட்டையும் சொல்லக்கூடாது, ஆனால் தூக்கி எறிஞ்சிட்டாருல. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு அது குறி இன்னும் அது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? 9th ஷெட்யூலில் இருக்கிறது கேஸ் பெண்டிங். எப்படி அது உள்ள போட்ட? நீ எப்படி அது உள்ள வச்சுருக்க? 9th ஷெட்யூலில் போட்டால் என்ன அர்த்தம்? அது கோர்ட் எடுத்துக்காது. கோர்ட் அதில் தலையிடக்கூடாது. இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 9th ஷெட்யூலில் மாற்றமே கிடையாது, மாற்றம் இல்லாதது. மன்னர் மானியத்தை ஒழிச்சிட்டு மன்னர்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடுங்குனீங்கல்ல, அதெல்லாம் 9th ஷெட்யூலில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ 9th ஷெட்யூலில் நீ சேலஞ்சு பண்ணுன்னு வச்சுக்க, செத்து போன மன்னன் வாரிசெல்லாம் எழுந்திரிச்சு வந்து கொடுத்ததெல்லாம் கொடுறான்னு புதுக்கோட்டை அரண்மனை வரைக்கும் பிடின்னு போடுவான். நாட்டில் எவனுக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிட்டுலாம் நீங்கள் இங்கே அரசியல் பண்ண முடியாது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். 9th ஷெட்யூலில் என்ன இருக்குது, 7th ஷெட்யூலில் என்ன இருக்குது, எல்லாம் தெரியாமல் உட்காந்துருக்கல. பட் இவ்வளவும் இருந்தும் நீ உன் கட்சி இருக்கணும், உன் ஜாதி இருக்கணும், அதுக்காக அந்த மக்களை ஏமாற்றணும், அதுக்காக நீ அந்த மக்களை பலிகடை ஆக்கிறதுக்கு நீ ஒரு நாடகம் போட்டு தமிழ்நாடு அமைதி பூங்காவை கெடுக்கிறாங்க சார். நாங்கள் கொடுக்க மாட்டோன்னே சொல்லலை. ஓகே சார், நாங்கள் எப்பயுமே இல்லைன்னு சொல்ல, இந்த தீர்மானம் போட்டு கையில் கொடுத்துட்டோம், எடுத்துட்டு போ. எத்தனையோ தீர்மானங்கள் கவர்னர் ஜனாதிபதி மாளிகையிலும் தூங்கிக்கிட்டு இருக்கு சார். அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு தீர்மானமாக தானே போயிடும். என்ன ப்ரெஷர் பண்ண போகிறோம் நம்ம ஒன்றிய அரசை? மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம் இவ்வளோ தான் இருக்குது, புரியுதா இல்லையா? இந்த மாநிலத்துக்கு உண்டான அதிகாரங்களை ஒன்று நீங்கள் போராடி வாங்கி கொடுங்க, இல்லை நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், கிடைச்ச பிறகு உங்களுக்கு கொடுக்குறோம். சார் இறையாண்மை ஒரு சட்டமன்ற நாங்க அப்படியே வச்சுக்கிறாங்க சார். ஒண்ணுமே ரிசல்ட்ஸுமே இல்லையே சார். ஒண்ணே நாங்கள் போராடுறோம், கிடைச்சிட்டா கொடுத்துட்றோம், இல்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க, கொடுத்துட்றோம். ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருவனை பார்த்து நீ ஏண்டா கொடுக்கல, நீ ஏண்டா கொடுக்கலன்னா கொடுத்தவனை கன்ஃபார்ம் பண்ண தமிழ்நாடுறாங்க. அதையே உங்களால் தக்க வைக்க முடியல. நமக்கு மேலே கோர்ட்டு, புரியுதா? ஒன்றிய அரசுக்கு மேலே அதையும் தாண்டி கோர்ட்டு, இவ்வளோ ஆக்டும் வருது. நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்குறேன், டெல்லி கவர்மெண்ட்டு இன்றைக்கி இருக்கிற மோடி கவர்மெண்ட்டில் சட்டத்தை மதிக்கிறானுங்களா? முதல்ல அதை சொல்லுங்கள் சார். இடஒதுக்கீடுக்காக தான் சார் சட்டத்திலேயே 1951 முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டு இங்கேருந்து வந்தது. இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் பாதியை கிழிச்சிட்டானுவோம். ஐபிசி சிஆர்பிசி சிபிசியே காணாது சார். அதிக இந்தியன் பீனல் கூட தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வாயிலே நுழையில. அதுக்கு என்னடா பேர் வச்சுருக்கான்னா பாரத நியாய சங்கீதான்னு வச்சுருக்கான். அது சங்கீத் சமஸ்கிருதம். எங்கள் வாயில் சங்கீதான் தான் வருது. சொன்னோன்னா சட்டத்தை நான் கிண்டல் பண்ணுற வைக்கலுமா? ஐபிசிக்கு சங்கீதான்னு வச்சுருக்கான், அப்போ சிஆர்பிசிக்கு நமிதான்னு வை, சிபிசிக்கு குஷ்புன்னு வை, எதையா வச்சா தொலை, வாயில் நுழையிற பேராக வை. எங்களுக்கெல்லாம் எங்கேயா வாயில் நுழையும்? இனிமேல் நாங்கள் போய் கோர்ட்டில் போய் குஷ்பு அப்படின்னு எழுத சொல்கிறியா, நமிதான்னு எழுத சொல்கிறியா? என்ன சார் அர்த்தம்? ஒரு பைத்தியக்காரன் பண்ணுவான் அந்த வேலையெல்லாம். அப்படின்னா ஒன்று செய், ஆனால் ஒன்று செய், தெளிவாக ஒரு முடிவு. இங்கே என் தாய்மொழியில் கோர்ட்டில் வழக்காடு மொழியாக என் தாய்மொழியை கொண்டுட்டு வான்னு சொல்கிறேன் ஹைகோர்ட்டில். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் நீயும் தமிழன் நானும் தமிழன். நான் வக்கீல், வேதனையோடு சொல்கிறேன். ஆங்கிலம் சரமாரியாக பேச வராமல் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஹைகோர்ட்டு பக்கம் வர்றதில்ல. உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் தானே இருக்கும், தமிழில் தானே இருக்கும். தமிழில் படிக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடு, தமிழில் படிக்கிறவனுக்கு வேலை கொடு, தமிழில் படிக்கிறவனுக்கு பிடிங்கி கற்று இவ்வளோ அரசியல்வாதிகளை நாடகம் போடுறீங்களே, சாதியை கையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே. எங்கே உங்கள் ஜாதிக்காரங்களை இங்கே வந்து ஜாதி பேசுகிற உங்கள் ஜாதிக்காரங்களை உடனே ஒரு ஜாதின்னு சொல்லிடாதீங்க. எந்தெந்த சாதி தலைவர்கள் இங்கே இருக்காங்களோ அத்தனை ஜாதி தலைவர்களையும் ஹைகோர்ட்டில் வந்து அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இனிமேல் எது எப்படியே தெரியாது, என் ஜாதிகாரன் வந்தால் தமிழில் தான் பேசுவான், சொல்லி பார்க்க சொல்லு. இந்த மாதிரி சமூக நீதியை வாங்கி தர சொல்லுங்கள் சார்.
அதை விட்டுட்டு நல்லா இருக்கிற நாட்டில் குழப்பம் பண்ணுறது, கலவரம் பண்ணுறது, 2 சாதியை மோத விடுறது, இதான் வேலையா சார் உங்களுக்கு? முதல்ல வழக்காடு மொழியை, தாய்மொழியை, தமிழ் மொழியை மாற்ற சொல்லுங்கள் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி உங்களுடைய பார்வைகள் ரொம்ப இருக்காக பேசியிருக்கீங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் சமச்சீரில் இருப்பதன் காரணமாக அதை வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும், மாநில அரசு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதுக்கு எந்த பயனும் இல்லைன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விலாவரியாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சூர்யா. விட்டு கொண்டான் சார். வணக்கம் சார்.